நான் ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஜெனரலாக சொன்னேன் அப்படின்னா, இதில் யூபிஎஸ்சி இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி இருக்கலாம், குரூப் சர்வீசஸ், அதனால தான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை இங்கேருந்து கூட நீங்கள் டைரெக்டாக யூபிஎஸ்சிக்கே நீங்கள் இருக்கீங்க, யாராவது போயிருக்கீங்களா, போகிறீங்களா? யூபிஎஸ்சி யார் போகிறேன் அப்போ ரொம்ப ஈஸி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஜெயிக்கிறது சர்வ சாதாரணமான விஷயம். நாங்கள் எய்ம் பண்ணுறது எல்லாமே யூபிஎஸ் தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். உங்களுக்கு தெரியும் எத்தனை ரேங்க்ஸ் இருக்குது. அதில் டாப் ஒன்று எழுது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ரயில்வே சர்வீஸ் வரைக்கும் ஒரு ரெவென்யூ, ரயில்வே கடைசி ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. அது எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏறக்குறைய 8 பேர் 9 பேர் நல்ல போஸ்டர், நல்ல ரேங்க்ல டாப் 100 வந்துருக்காங்க. அதில் காரணம் வந்து மெட்ராஸ் இருக்கக்கூடிய சைனி துரைசாமி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், இதெல்லாம் நிறைய அண்ணாநகரில் இருக்குது, பெரம்பலூர் இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குது, சைதாப்பேட்டையில் இருக்குது, இன்னமும் மதுரையிலே வந்துருச்சு. இப்போ என்னுடைய கனவு தான், அடுத்த கனவு தான், நான் ஒரு ஏக்கர் யாருக்காவது விலைக்கு வாங்கி நடுவு காட்டுப்பகுதியில் பாரதி இப்போ இருக்கிற ரேட்டில் ஒரு கோடியே இருக்கு. நான் சொன்னேன் ஒரு கட்டு தான் போட போகிறேன், 4-5 கட்டு இருக்கும், வந்துட்டு பிள்ளைய படிச்சுட்டு லைப்ரரின்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க, தங்கி யாருக்கும் போடுறதில்ல. அதுக்குண்டான ஒரு சோசியல் சர்வீஸ் அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். மக்கள் யாரும் தயாராக இல்லை. நம்ம வந்து ஒரு 25 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் காஸ். என்னுடைய லைஃப் டைம் ட்ரீம் பாரதி பேரில் ஒரு ஐஏஎஸ் அகாடமி அது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேர். மெட்ராஸில் இருக்க பாரதி ஐஏஎஸ் அகாடமி நான் இதில் வைக்கப்படுறது மகாகவி ஐஏஎஸ் அகாடமி. மகாகவி தான் பாரதி பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருக்கும் புரியும். ஆகையால் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்காக ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணேன்னு சொன்னார். 2 ஏக்கர் இருந்தார். நான் சொல்றது மயிலாப்பூர் பக்கத்தில் உங்களுக்கு கருப்புசாமி கோயிலுக்கு உள்ளே போகும், வழக்கு கருப்புசாமி கோயிலுக்கு அது உள்ளே போகணும். நல்ல அருமையான இடம், 2 ஏக்கர் கிடைக்காது, வெறும் 10 லட்சம் உள்ளே போகணும். சொல்லி முடிச்சுட்டு மனுஷன் போயிடும். நான் இந்த நிறுவிருக்கேன். நீங்கள் அங்கேயும் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். பட் இன்னமும் என்னுடைய அந்த கொள்கையை நான் வந்து விட்டு விலகலை. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம மாதிரி ஒரு அப்கமிங் கவுன்சிலர் வளர்ந்து வருகின்ற சில நகரங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து இலவசம் தான். அதாவது இங்கேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதில் இருந்து பண்ணுறதுக்காக அந்த முயற்சி நடந்துருக்கு. கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்காக, உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷனுக்காக அது பயன்பட வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இங்கே இருக்கு கோபாலபுரத்தில் இருக்கு எனக்கு ஒரு பயணி செல்வது மாப்பை ஒன்றும் இல்லைன்னா அதை நல்லா அருமையாக பொறுத்தா அருமையாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கு மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது. அதை வந்து நான் முழுமையாக கொண்டு வந்த பிறகு இங்கேருந்து போகிறதுக்குள்ள யாராவது ஸ்பான்சர் வாங்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேரை ஜெயிக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் ஒரு புரியுது. 100 பேர் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடியாது, எல்லாரும் ஜெயிப்பாங்க நினைக்கவும் கூடாது. எல்லாரும் வந்து கலந்துக்கிற எல்லாருமே அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 20% தான் ரீச் ஆகும். அந்த 20%ல் 10% கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ இப்போ 100 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 5லேருந்து 10 பேர் கண்டிப்பாக நான் சொல்கிற குரூப் சர்வீசஸில் நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இதெல்லாம் வேண்டாம், மீதி யாரும் வரலாம். குரூப் 1ல் யாரும் வேணாலும் ஜெயிக்கலாம். நம்ம எய்ம் வந்து குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 அல்லது யூபிஎஸ்சியில் அந்த டாப் 60 அகாடமிக் அவார்ட்ஸில் இதில் வருதோ அதில் வரலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. 2 ட்ரைலிங்குவல் சிஸ்டம் தான். எக்ஸாமினேஷன் கொஸ்டின் எடுத்தோம்னா இங்கிலீஷில் ஈஸியாக கொஸ்டின் பண்ணுவோம், இந்த பக்கத்தில் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் புரியல அப்படின்னு சொன்னால் ஹிந்தி எடுத்து பார்க்க முடியாது. நமக்கு ஹிந்தி நமக்கு தெரியாது. புண்ணியவாங்க நமக்கு நல்ல காரியம் நினச்சிருக்காங்க, எதுவுமே தெரியாமல் இங்கிலீஷ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி. அதனால் நமக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. மொழி
எதிர்ப்பு காட்டக்கூடாது. ஆனால் மொழி அவசியம். அடுத்த மொழியை கற்றுக்கொள்வதால் கிடைக்கின்ற லாபத்தை, அந்த லாபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எங்கேயோ எடுத்து பாருங்க. சாதாரணமாக கூலி பணி செய்த ஒரு பெண்ணுடைய குழந்தை இன்றைக்கு ஐஏஎஸ் டாப்ல இருக்கு. டாப் 100ல நம்ம பிள்ளை இருக்கு. அதை கேட்டு பாருங்க. நான் டெல்லி தான் படித்தேன். டெல்லி எப்படி படிக்க முடியும்? தமிழ் படிக்க முடியுமா? நான் வந்து ஒரு ஆர்வத்தை சொல்றேன். நான் கஷ்டப்பட்டதை நான் உங்களுக்கு சேர்சணும்னு சொல்றேன். நம்ம மொழி யாருமே அசைக்க முடியாது. ஆனால் அடுத்த மொழி அதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம ஜெயிச்சு பார்க்கலாம். நாங்கள் அன்னைக்கு அந்த ஹிந்தி படிச்சிருந்தோம்னா நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னால் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் நம்ம மதர் லாங்குவேஜ். தமிழ்லையும் எழுதலாம், இதுலையும் எழுதலாம், மெயினும் போகலாம், இன்டர்வியூலையும் தமிழில் தான் கொடுக்கலாம். அதனால இப்போ கிடைக்கிற வாய்ப்பு இனிமேல் எப்பவுமே கிடைக்காது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அங்கே அடிக்கிறது. ஒரு அட்டன் போங்க. வயசு இருக்கிறவங்களுக்கு 27 28 இப்போ வந்து எப்போனா அட்டன் பண்ணலாம். அதுலேயுமே நம்ம ரிசர்வேஷன் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கறதுக்காக அந்த ரிசர்வேஷன் பாலிசியும் இருக்குது. சில அட்டம் 10 வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த அட்டம்ப்ட நம்ம போனோம்னா இங்கே நம்ம தமிழ் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குரூப் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் ஒரு ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் அங்கே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். இங்கே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரியாணி கடையில் பிரியாணி போட்டு வச்சாச்சுன்னா உள்ளே தோணை அடிக்கலாம். அந்த பிரியாணி உட்கறக்குள்ள என்ன இருக்கோ அந்த கொஸ்டின் ஆன்சர் விட்டு நம்ம அம்மாவோட வெளியே போகவே மாட்டாங்க. கொஸ்டின் பேங்க் ஒன்று இருக்கும். அதான் பிரியாணி தட்டு சொல்கிறேன் சார், இது சொல்கிறேன். அது போல எப்போ அல்லாலும் பிரியாணி கிடைக்கும். என்ன இருக்கும்? கொஸ்டின் கிடைச்சிட்டே இருக்கும். திருப்பி அதான் மாறி கேட்பாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. இங்கே மேக்ரோ லெவல் ஏரியா கவர் பண்ணுவாங்க, அங்கே மைக்ரோ லெவல் ஏரியா கவர் பண்ணுவாங்க. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்திய பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கேட்பான். தமிழ்நாட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் இந்திய பத்திரிகை சட்டம் கேள்வி வந்தது இல்லை. இருந்தாலும் சொல்கிற உதாரணம் சொல்கிறேன். இதுவே குரூப் சர்வீசஸில் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யார் மூலமாக எந்த கவர்னர் ஜெனரல் இருக்கிறப்போ அந்த பத்திரிகை சட்டம் வெளியிடப்பட்டது. வித்தியாசம் இருக்கா? இது மேக்ரோ. பத்திரிகை சட்டம் எப்போ வந்தது? எத்தனையோ பத்திரிகை சட்டம் இருக்கு. என்ன பத்திரிகை சட்டம் சொல்ல மாட்டான். நம்ம குழம்பி போவோம். 4 குரூப்பா 4 சரியா இருக்கும் ஆன்சர். எல்லாமே 4 ஒன்றுதான். ஆனா அவன் அப்படி இல்லை. இந்திய பத்திரிகை சட்டம் இந்த ஆண்டு வருகின்ற பொழுது யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, அப்போ இருந்த அந்த ஹோம் மெம்பர் பேர் என்ன? இந்திய பத்திரிகை சட்டம் 1910. உதாரணம் சொல்றேன், 1910. இந்த பத்திரிகை சட்டம் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்திய பத்திரிகை சட்டம் மட்டும்தான் தெரியும். இது மேக்ரோ. மைக்ரோல பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்திய பத்திரிகை சட்டம் 1910 எந்த நபரால் வெளியிடப்பட்டது, எந்த நபரால் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது